வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்போ இட்லியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இப்போ பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அடுத்த செகண்ட் 2 நிமிஷத்துல இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது எப்படி செய்யுதுன்றது இப்போ பார்க்க போறோம். இது பாருங்க, இந்த மாதிரி இட்லி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இட்லி வச்சுங்க. பிரெட் கிராம்ஸ் பாருங்க, இந்த மாதிரி பிரெட் இருந்தா கூட நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியே கரைச்சி வச்சுங்க. ரொம்ப திக்கா கரைக்காதீங்க, இந்த மாதிரி தண்ணியாவே கரைச்சிருங்க. இட்லியை பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிங்க. ஆனா இட்லி மட்டும் சூடா இருக்க கூடாது, நல்லா சில்லுன்னு ஆறுன இட்லியா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது கரெக்டா வரும். இந்த மாதிரி இட்லியை கட் பண்ணிங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச இட்லி இருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா வரும். உங்களுக்கு சூடான இட்லினா ரொம்ப பிசு பிசுப்பா இருக்கும். இது பாருங்க, இந்த மாதிரி கார்ன்ஃபிளவர்ல நல்லா முக்கிடுங்க. சீக்கிரம் 2 நிமிஷத்துல இதை நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட வந்தோடனே உடனே அடுத்த செகண்டே நம்ம பொரிச்சு எண்ணெயில பொரிச்சு கொடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கார்ன்ஃபிளவர்ல போட்டு எடுத்து பிரெட் கிராம்ஸ்ல போட்டு நல்லா புரட்டிங்க. இந்த மாதிரி புரட்டி ஒரு ஃப்ரிட்ஜில் கூட வச்சிருங்க. தேவைப்படும் போது கூட நம்ம பொரிச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாருமே கிச்சன்ல போன அடுத்த செகண்டே செஞ்சணும்ன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். ரொம்ப டைம் கூட எடுத்துக்கிட்டால 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இப்ப பாருங்க, அவ்வளவுதான். எண்ணெயில எடுத்து பொரிச்சிட்டோம்னா உடனே ஸ்நாக்ஸ் ரெடி. இட்லி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம சாஸ் தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி நல்லா பொன்னரமா வறுத்துங்க. ஃபயரை நல்லா ஸ்லோவா வச்சுட்டு நல்லா பொன்னரமா வறுத்துங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி வறுத்து எடுத்துங்க. நல்லா மொறுமொறுன்னு வரணும், அந்த மாதிரி வருங்க. அவ்வளவுதான், ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாஸ் தொட்டு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி தொட்டு பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.